நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய ஆண்டிலே இந்த வருடத்திலே இந்த முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 2வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தையில் ஜீவன் உள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மட்டும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்படினால் தேவ கிருபையிலே பெருகும்படியாய் வளரும்படியாக ஆமென் பலப்படும்படியாக அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவ சுத்தம் செய்வோம். கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்னனாலும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, எங்களை அழைத்து கொள்ளுங்க. ஆமென். 1155 முடிகிற அந்த வாட்ஸ்அப்பில் ஜெப குறிப்புகள் என்னன்னா நீங்கள் அனுப்பலாம். அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். யோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த 2வது மாதத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் 2வது மாதமும் நாம் பிழைத்திருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருக்கு சாட்சியாக இருக்க, கர்த்தருக்கு மகிமை, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க தேவ வசனத்துக்கு நேராக நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாத ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தை, இந்த வருடத்திற்கு நாம் ஆசீர்வாதமாய் ஒரு வசனத்தை நாம் முதல் மாதம் பார்த்திருக்கிறோம். அதுபோல நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள், இப்போதும் நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும், சந்தோஷத்தை ஒருவனும் இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லி கடந்த மாதம் முழுவதும் இந்த வருடத்தின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை வசனத்தை தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது மாதத்தில் யாராலும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 43வது அதிகாரம் வாசிங்க. 34வது வசனத்தை ஒருவரை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமும் 43:34வது வசனம் பாருங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. உள்ளங்கையிலே எங்களை வரைந்திருக்கிற ஆண்டவர் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் ஆண்டவரே ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உடைய வசனத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். வாக்குத்தத்தின்படி, வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நீர் பிறந்தீர், உலகத்திற்கு மீட்பை தந்தீர். உடைய வசனத்தின்படி, உடைய வாக்குத்தத்தின்படி, உடைய சத்தியத்தின்படி எங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க நீர் வருவீர் உடைய வசனத்தின்படி. ஆனபடினால் உடைய வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, நீர் பேசுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோசேப்பு என்கிறதான நீதிமான், அவன் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் சந்ததியிலே யாக்கோபுக்கு ஆண்டவர் தந்த மனைவியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராகேல் மூலமாய் பிறந்த யோசேப்பு. இவன் மூத்த மகன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராகேலுக்கு பிறந்த 2 பிள்ளைகளிலே இவன் மூத்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு அவன் சகோதரரால் பகைக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டு அவன்
அடிமையாக விற்கப்பட்ட நாட்களிலே எகிப்துக்கு போன அவனை அடிமையாயிருந்த அவனை அந்த தேசத்துக்கு கர்த்தர் அரசனாக ஆண்டவர் மாற்றினார். வேறும் சொல்லுகிறது, தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் என்று சத்தியம் சொல்லுகிறது. அதே போல தன்னுடைய வேலையில் சரியாய் ஜாக்கிரதையாய் இருந்த அருமையான யோசேப்பு ராஜாவுக்கு முன்னதாக என்ன செய்யப்பட்டான்? கொண்டு போகப்பட்டான். தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கும் போதும் சகோதரர்களுக்கு சகோதரராக இருக்கும் போதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இன்னும் அவன் எகிப்திலே இருந்த போத்திபார் என்கிற எஜமானுக்கு வேலைக்காரனா இருக்கும் போதும் சரியா இருந்தான். சிறைச்சாலையிலேயும் சரியா இருந்தான். அவன் வேத வசனத்தின்படி அவன் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டான். ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்ட அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து அந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றப்பட்டான். அன்றைக்கு பார்வோன் எகிப்து தேசத்தில் அவன் பெயரளவுக்கு ராஜாவாக இருந்தானே ஒழிய அவன் ராஜாவல்ல. சிங்காசனம் மட்டும் அவனுக்குரியதாக இருந்தது. மற்ற மோதிரம் ஆளுகை அனைத்தும் யோசேப்பினிடத்தில் இருந்தது. வேறும் சொல்லுகிறது, அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் கையை நீட்டவும் கூடாது, நீட்டின கையை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த அளவிற்கு யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே மேன்மைப்படுத்தப்பட்டான். அவன் அடிமையாக இருக்கும் போதும் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்க்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவன் அரசனாக இருக்கும்போது பார்க்கக்கூடிய நாட்கள் வருகிறது. தேசம் அனைத்திலேயும் பூமி எங்கும் பஞ்சமும் தரித்திரமும் காணப்படுகிறபடினால் அன்றைக்கு யாக்கோபாகிய தகப்பன் கேள்விப்பட்டான், எகிப்திலே தானியம் உண்டு என்று சொல்லி. ஆனபடினால் தானியம் கொண்டு வரும்படியாக அநேக உச்சிதமானவைகளை பொன்னை வெள்ளியை விலையேறப்பட்டவர்களை கொடுத்து அனுப்பி தானியம் கொள்ளும்படி சொன்னான். அப்பொழுது பென்யமீன் என்கிற தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லை. யோசேப்புக்கு பின்பதாக ராகேல் பெற்றெடுத்த மகன், இவனை அனுப்பவில்லை. மற்ற 10 பேரும் என்ன செய்தார்கள்? வந்திருந்தார்கள். பின்பராக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் தானியம் வாங்கி கொண்டு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு சிமியோன் அங்கே நிறுத்தப்பட்டான். அதுக்கப்புறம் யோசேப்பு சொல்லி அனுப்பினார், என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பென்யமீன் வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை தரிசிப்பதில்லை என்று சொல்லி அனுப்பினான். அதன் பிரகாரம் பென்யமீனை அனுப்ப வேண்டும் என்று மறுபடியும் புறப்படும் போது அவர்கள் தகப்பனிடத்தில் கேட்டார்கள். தகப்பனுக்கோ மனமில்லை. அவன் நான் பிள்ளையற்றவனாவேனே என்று துக்கப்பட்டான். ஆனாலும் யூதாவினுடைய வார்த்தையை கேட்டு அவன் அனுப்பினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அனுப்பப்பட்டதான பென்யமீனை அழைத்து கொண்டு வந்த சகோதரர்கள் யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. எகிப்து தேசத்துக்கு வந்த இந்த சகோதரர்களை யோசேப்பு அவர்களை கனப்படுத்தினான். அவர்களுக்கு விசேஷித்த கர்த்தருக்கு மகிமை விருந்து ஆயத்தம் பண்ணினான். அந்த விருந்தை தான் நாம் இப்பொழுது வாசித்திருக்கிறோம். எகிப்தியரும் எபிரேயர்களும் ஒன்றாய் அமர்ந்து உணவு அருந்துவதில்லை. ஏனென்றால் அவர்கள் மேன்மக்கள் என்று இவர்கள் கீழ்மக்கள் என்று அன்னைக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? அழைக்கப்பட்டார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அந்த எகிப்தியருக்கு உரியது. அப்படினால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மேல் மக்கள் கீழ்மக்கள் என்கிறதான இந்த பாகுபாடு பார்க்கிற காரியம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாதது. நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் யூத கோத்திரத்தில் பிறந்தார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜாதியாய் சேர்ந்தவர்களாகிய நம்மை இன்னைக்கு நேசித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் எந்த பாரபட்சம் உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஜாதி பார்க்கிற, ஏற்றத்தாழ்வு பார்க்கிற எந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இது தேவனுக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எகிப்தியரிடத்தில் இருந்தது. காணப்படுகிறவைகளெல்லாம் தெய்வம் என்று ஆராதித்து கொண்டிருந்த ஜனங்களுக்குள் இது இருந்தது. நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உங்களுக்குள் எனக்குள் அந்த பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவர்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட போது எழுதப்பட்டிருக்கிறது, யோசேப்பு ராஜா, தேசத்தின் ராஜா என்ன செய்தான்? இந்த தாழ்ந்த குலத்தை சார்ந்த இவர்களை, அன்றைக்கு இருந்த எகிப்துக்கு முன்பராக நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி ராஜாவினுடைய பங்கை அவர்களுக்கு அனுப்பினான். இங்கே வாசித்தோம் பாருங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு என்ன செய்தான்? அனுப்பினான். விருந்துக்காரர்களுக்கு அனுப்பப்பட்ட ஆகாரம் அல்ல,
வந்திருக்கிற, அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் அல்ல, வீணர்களுக்காக தர்மம் எடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆகாரம் அல்ல, இது ராஜ போஜனம். இந்த பந்தியிலே இவர்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்தது, கிடைத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பங்கை உடையவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். நாம் அவருடைய பங்கு, அவருடைய பங்கு என்று நாம் இங்கே அழைக்கப்படுவதற்கு காரணம், இன்னைக்கு யோசேப்பு அவர்களுக்கு இந்த பங்கை கொடுத்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபனுடைய சந்ததி. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போமானால், தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போமானால் யாரா இருக்கணும் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். அதே போல ஆபிரகாமுக்கும் பிள்ளைகள் இருந்தது, ஈசாக்குக்கு பிள்ளைகள் இருந்தது, யாக்கோபுக்கு பிள்ளைகள் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆபிரகாமின் சந்ததியிலே ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே அவர் சொல்லும்போது சொன்ன வார்த்தை, ரோமர் 9வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 8வது வசனத்திலிருந்து பாருங்க. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனபடினால் நீங்கள் நானும் யாரா இருக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கும் பிறந்திருந்தான், இஸ்மவேலும் பிறந்திருந்தான், இன்னும் கேத்துராளுக்கும் இருந்தது, குழந்தைகள் இருந்தது. ஆனபடினாலே அவனு யாரும் சுதந்திரவாளியாக மாற முடியவில்லை. ஆனால் ஈசாக்கோ வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் மாறினான். நீங்களும் நானும் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிள்ளைகள் என்ன செய்யப்படலாம், சொல்லப்படலாம். ஆனால் எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டால், நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமாக மாறணும், அவருடைய சம்பத்தாக மாறணும், அவருடைய சுதந்திரமாக, அவருடைய வாரிசாக நீங்களும் நானும் என்ன செய்யணும், மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வாரிசாக மாறுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் என்ன செய்திருக்கிறோம், வேத வசனத்தை என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அறிந்ததான வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றும், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்றும், அது தேவனாய் இருந்தது என்றும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் என்ன செய்யவில்லையாம், ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசித்து பாருங்க 10வது வசனத்திலிருந்து, யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பெயரளவிலே ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் எபிரேயர்கள், நாங்கள் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்துநாதர் பிறந்திருக்கிற சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடினால் அவர்களுக்கு அவர் சொந்தமாக முடியாதபடி வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நாம் அவருக்கு யாராவோம், பிள்ளைகளாவோம். இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, நமக்காக அவர் பிறந்தார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, நமக்காக அடிக்கப்பட்டார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, நமக்காக காட்டி கொடுக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவன் தந்தார் என்று நாம் என்ன செய்யவில்லை, அநேகர் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது, நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தினுடைய பாரம்பரியமாய் சடங்காச்சாரமாய் எத்தனையோ ஆண்டுகளாய் இவைகள் சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது, எல்லாரும் ஆண்டாண்டு காலமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு சோர்வுகள் உண்டாயிருக்கிறது. அநேகர் திருவசனத்துக்கு செவி கொடுக்காதபடி கடின இருதயம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும்
அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை யாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேணும் சொல்லுகிறது, தகப்பனாக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அங்கே வந்துருங்க, ரோமருக்கு எழுத நிருபத்திலிருந்து நாம் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. 9வது அதிகாரம் 30வது வசனத்திலே பாருங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியாகும். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்திலாவென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் என்ன செய்தார்கள்? இடறினார்கள். இதோ என்று வேறு நாம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? நாம் கிரியையினால் தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தினால் நமக்கு தகப்பனாய் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கிரியையினாலே தகப்பனாக அடைய விரும்பினார்கள், அவர்களுக்கு அடைய முடியவில்லை. நீங்களும் நானும் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். எனக்காக ஜீவன் தந்தவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மனதார விசுவாசி. ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்று இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வலதுகைக்கு உடையதுக்கு வித்தியாசம் அறியாதவா இருந்த நமக்காக ஒரு ஜீவனை தந்தார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நான் யாராக முடியும்? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அவர்கள் கிரியையினாலே அவர்கள் பிள்ளைகளாக நினைத்தார்கள், சந்ததி சந்ததியாக இரத்தத்தினால் மாம்சத்தினால் நினைத்தார்கள். நாமோ விசுவாசத்தினால் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜாதிய கிடையாது, நாம தேசம் கிடையாது, நாம் அவங்க மொழி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறாரே, இதற்கு முகாந்திரம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது விசுவாசத்தினாலே என்ன செய்கிறது? நீதியாக என்ன செய்கிறது? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலே ஆகும் நீதி. ஏனென்றால் இந்த நீதி ஆபிரகாமுக்குள்ள வந்ததுக்கு காரணமே இந்த விசுவாசம் தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் என்ன செய்யப்பட்டான்? எண்ணப்பட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் குடும்பத்தில் பிறந்ததுக்கு காரணமே இந்த விசுவாசம் தான். அவர் சொந்தம் என்று ஆபிரகாமின் சந்ததியை சொல்லுகிறாரே, சொந்தமானதிலே வந்தேன் என்று சொல்லி அவன் சொந்தம் என்று அழைக்கப்பட்டதுக்கு காரணமே, ஆண்டவர் அந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு காரணமே அவனுடைய விசுவாசம். நீங்களும் நானும் விசுவாசித்தால் நாமும் அவருக்கு யாராகிடுவோம்? சொந்தமாகிடுவோம். இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாங்க, எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எத்தனையோ 1000 ஆண்டுகளாக நாம் இந்த தேசத்தை உடையவர்களாக இருக்கிறோம், நமக்கென்று தேவர்கள் உண்டு, நமக்கென்று தெய்வங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்கிறார்கள். அநேக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக காரியங்களை நமக்கு என்ன செய்யறாங்க? அநேக இதிகாசங்களையும் புராணங்களையும் அநேக நம்பிக்கைகளையும் நமக்கு முன்பதாக என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எனக்காக ஜீவன் தந்தது யார்? அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமி உண்டாக்கினது யாரால தான்? இவரால தான். அந்த 1வது சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான்ல சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யவில்லை? உண்டாகவில்லை. இன்னைக்கு கல் தோன்றி மண் தோன்றி முண்டோண்டா காலத்தில் இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்லு மண்ணு இந்த பூமியை அண்ட பிரபஞ்சமே உருவாதுக்கு முன்பராக ஆண்டவர் இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் என்னை தேடி வந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் என்னை போல மனுஷனை போல ரூபம் எடுத்தார் என்று விசுவாசிக்கிறோம். ஜீவன் தந்தார் என்று விசுவாசிக்கிறோம். இப்படி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாராக முடியும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே அநேக பங்கை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன? ஆண்டவரே நமக்கு யாரு? பங்கு, ராஜாவின் பங்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் அடைய முடியும். அவருடைய பிள்ளைகளானோமானால், அன்னைக்கு யாக்கோபின் சந்ததியாய் இருந்தபடினால் ராஜாவின் அரண்மனையின் பங்கு அவர்களுக்கு கிடைத்தது போல நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமானால் உங்களுக்கும் ராஜாவின் பங்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்ன ஸ்தானத்தை அடைந்திருக்கிறாரோ அதே போல நீங்களும் அந்த ஸ்தானத்தை பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்ய முடியும்?
அடைய முடியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டுகிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. யாருடைய பிள்ளைகள்? இயேசு எப்படி பிதாவுக்கு பிள்ளையோ அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆனபடினால் நீங்களும் நானும் அவரை என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்வோம், கிரியையினால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்தாதான், சுகமானாதான், நடந்தால்தான், கிரியை செய்தால்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? நினைத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் விசுவாசத்தினால என்ன செய்யும்? விசுவாசத்தை, கிரியை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. காணாது இருந்து விசுவாசிக்கிறவன் யாரு? பாக்கியவான். அதனால காணாதிருந்து, இன்னைக்கு கண்டவர்கள் விசுவாசிக்கவில்லை இயேசுவை, அவரை நேரில் கண்ணிலே தரிசித்த யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு காணாதிருந்து விசுவாசிக்கிற நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான். உலகத்திலே ஒரு பரிசுத்த தெய்வம் உண்டானால் இயேசு. உலகத்திலே அன்புள்ள தெய்வம் உண்டானால் இயேசு. உலகத்திலே ஒரு இரக்கமுள்ள தெய்வம் உண்டானால் அவர் இயேசு. இயேசு எனக்காக ஜீவன் தந்தார் என்று நாம் விசுவாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தபடினார், அவர் தன்னுடைய ஜீவனை தந்தபடினார் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நமக்குள்ள வராம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவரே நமக்காக ஜீவன் தந்தார் என்று நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம்? அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் ஒருவனும் இடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியும். அவருடைய மாம்சத்துக்கு, அவருடைய எலும்புக்கு, அவருடைய குடும்பத்துக்கு நீங்களும் ஒருவராக என்ன செய்வோம்? மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, கர்த்தருக்கு மகிமை, விசேஷித்த விதமாக யாக்கோபுக்கு 12 கோத்திரமும் தேவனுடைய சந்ததியாக இருந்தது போல நாம் அனைவரும், விசுவாசிக்கிற அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்த தியானித்த உம்முடைய வேத வசனத்தின்படி உம்மையே விசுவாசிக்கிற இருதயத்தை தாரும். பரலோகத்தை விட்டு பூமிக்கு தேடி வந்தவர் யார்? மனுஷனுடைய பாவங்களை தன்மேல் சுமந்தவர் யார்? அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் யார்? ஜீவனை கொடுத்தவர் யார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவருடைய குறை இல்லை, அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அப்பேற்பட்ட தெய்வமாயிருக்கிறமை விசுவாசித்து பிதாவுக்கு நீர் பிள்ளையாயிருந்தது போல நாங்களும் பிள்ளையாகும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எல்லா துன்பங்களும், துயரங்களும், கண்ணீரும், கஷ்டமும், கவலையும், பாரமும், துக்கமும் மாறி ஆண்டவரே ராஜ சமூகத்தில் உண்டாகிற பங்கி நிமித்தம் அவர்கள் சந்தோஷம் அடைவார்களாக. மகிமை, கனம், துதி அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.